பொன்முடி பேர் உண்மையான பேர் என்ன? தெய்வ சிகாமணி. பொன்முடி திராவிட கழக பேச்சாளராக தமிழ்நாடு முழுக்க வலம் வர்றார். 87 வாக்கில் கட்சி உடையுது. எல்லாரையும் என்ன திமுகவில் சேர்த்துக்க சொல்கிறார். யார்? கருணாநிதி. அப்போது பொன்முடி திமுகவில் இணைந்து பொன்முடி செல்வேந்தர் 2 பேரும் திகாவில் எங்கே வர்றாங்க? திமுகவாக மாறிடுறாங்க. பொன்முடியும் போய் சீட்டு கேட்குறாரு. சீட்டு கேட்கும்போது என்னையா வேலை பார்க்குற? பேராசிரியர். எவ்வளோயா செலவு பண்ணுவேன்? 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாயா? தயாநிதியும் பழனியும் 1 கோடி செலவு பண்ணுறாங்கிறாங்க. பேராசிரியர் அன்பழகன் சொல்கிறாரு, யோ 400 வாத்தியார் தாயா, பேசாமல் பள்ளிக்கூடத்தில் போய் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடு. இங்கே வந்து கட்சி கிச்சி அரசியல்னு வராத. இதுதான் பொன்முடிக்கு நேர்ந்த அவமானம். வன்னியரும் உடையாரும் 2 பிம்பம். அப்போ பொன்முடி பார்க்குறாரு, சரி 2 பேருக்கு சீட்டு இல்லை, சாமிக்கண்ணு நாட்டார் நினச்சா நமக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியும். அதனால் திராவிட கழக சுயமரியாதைக்காரர் நேராக போய் நீட்டி நிமிந்து சாமிக்கண்ணு நாட்டார் காலை பிடிச்சிடுறார். எங்கே? அறிவாலயம் வாசலில். சாமிக்கண்ணு நாட்டார் பல நேரத்தில் உதவிக்கு போயிருக்காரு. அமைச்சரான பிறகு பொன்முடி அவரை திரும்பியே பார்ப்பதில்லை. வன்னியர்கள் அரசியலுக்குள்ள பொன்முடி உடையார் அரசியலை டெவலப் பண்ணணும். அப்போ தான் வன்னியர் லீடர்கள் பூராமல் கருணாநிதியை மிரட்டாமல் இருப்பாங்க. இதுதான் கருணாநிதியினுடைய அரசியல் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி தான் கட்சிக்குள்ளே பெரிய தலைவராக உருவாகிட்டார். கனிம வளத்துறை அமைச்சர் 2006-11 பீரியடில் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அப்பா கனிம வளத்துறை அமைச்சர், மகன் கௌதம் சிகாமணி கனிம வளத்துறை கான்ட்ராக்டர். சவுடுமண் குவாரி விழுப்புரத்தில் மட்டும்தான் எடுத்து விற்கணும். ஆனால் இவங்க எங்கே விற்கிறாங்க? எல்லாம் சென்னைக்கு. புகாரை 2011 ஜெயலலிதா வந்த பிறகு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. விழுப்புரத்தில் பொன்முடி அரசியலே இருக்கக்கூடாது. யார் சொல்கிறா? ஜெயலலிதா. பொன்முடி விழுப்புரத்தில் இருக்க வரை அதிமுக வளராது. அதிமுக அமைச்சர்களோடையும் இவர் கூட்டணி வச்சுருக்காரு, மறைமுக கூட்டணி. இதில் நீங்கள் குவாரியில் மணல் திருடுவதற்கு அந்த தாசில்தாரே புகார் கொடுக்குறான். அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு. ஒரு வந்த வருமானத்தோட பல கோடி சொத்து இருக்குது. இந்த சொத்து எப்படி வந்தது? வருமானத்துக்கு மீறிய சொத்து எப்படி வந்ததுன்னா மக்கள் காசை கொள்ளையடிச்சது. அப்போது நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் இந்த வழக்கை தானாக முன் வந்து எடுத்து பார்த்தா பல கோடி ஊழல் நடந்திருக்கு. உச்சநீதிமன்றம் இவருடைய தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கு. அந்த தண்டனையை விலக்கினால் இவர் ஜெயிலுக்கு போய்த்தாங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் எப்படி சார் திமுகவில் வந்து ஒரு அசைக்க முடியாத சொத்தாக மாறினார்? இல்லை, சாதாரணமாக பொன்முடி ஒரு திராவிடர் கழக அடிப்படை உறுப்பினர், பகுத்தறிவாளர் கழக மாநில துணை தலைவர். இவருடைய பிரச்சாரம் என்னன்னா, பெரியாருடைய கொள்கைகளை மேடைகளில் பேசுவது. இது பகுதி நேர தொழில். அவருடைய என்ன தொழில்னா, அவர் ஒரு கல்லூரி பேராசிரியர். அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வாத்தியார், டீச்சர். அப்போ தன்னுடைய மகன்களை எல்லாம் கல்லூரி ஆசிரியர், பேராசிரியர் இப்படி தான் அவர்கள் வளர்த்துறாங்க. இப்போ இவரை பொறுத்தவரை 6000 ரூபா சம்பளம். விழுப்புரம் ஆர்ட்ஸ் காலேஜு பேராசிரியர். பகுதி நேரமாக திராவிட கழக கூட்டங்களுக்கு போய் பெரியாருடைய கொள்கைகளை எடுத்து சொல்வது. இதுக்கு அவருக்காக ஊதியம் 100 ரூபா. இதுதான் திராவிட கழக கூட்டங்களில் 100 ரூபா தான் கொடுப்பான் அதிகபட்சம். அப்போ அந்த காலத்தில் திமுக அதிமுக கூட்டங்களில் 500 ரூபா கொடுப்பான்.
பொன்முடி திராவிட கழக பேச்சாளராக தமிழ்நாடு முழுக்க வலம் வர்றார். இதுதான் இவருடைய அரசியல் அடிப்படை தகுதி. 84 திராவிட கழகம் உடைகிறது. குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், பொன்முடி, திருச்சி செல்வேந்திரன், ஆனூர் ஜெகதீசன், இப்படி பல திராவிட இயக்க தலைவர்கள் தி.க. வீரமணியிலிருந்து உடைகிறாங்க. உடைந்ததில் இவர் வெளியே வந்துடுறார். யார்? பொன்முடியும் வெளியே வந்துடுறார். பொன்முடி பேர், உண்மையான பேர் என்ன? தெய்வ சிகாமணி. இதுக்காக பொன்முடி. ஏன்னா அரசு வேலை பார்த்துட்டு கட்சி கூட்டங்களில் போய் பேசக்கூடாது. கட்சி கூட்டங்களில் பேசக்கூடாது. அப்போது கெஜெட்டில் தெய்வ சிகாமணி. தெய்வ சிகாமணினா தெய்வத்தினுடைய சிகைனா என்ன? சிகை அலங்கார கடை, முடி திருத்தும் கடை. அப்போது தெய்வத்தினுடைய சிகை, அதான் தெய்வ சிகாமணி. இதை என்ன பண்ணுறாரு? பொன் முடியாக மாற்றுறார். இதுதான் பொன்முடி தான் பொதுக்கூட்ட மேடைகளில் இவருக்கான போஸ்டரு, பேனரு எல்லாம் திராவிட கழக பிரச்சாரத்தில் இவருடைய பெயர் பொன்முடி. பேராசிரியர் அரசு கட்சியில் சம்பளம் வாங்கும்போது தெய்வ சிகாமணி கையில் போட்டு வாங்குவார். இதுதான். இப்போ 87 வாக்கில் கட்சி உடையுது. 84 உடையுது, அப்புறம் 87லையும் உடையுது. உடைந்ததில் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்களாம் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து நேராக போய் சேர்ந்த இடம் எங்கே கேட்டிங்கன்னா கருணாநிதி வீடு. அப்போ யாருடைய ஆட்சி? எம்ஜிஆருடைய ஆட்சி. போய் சேர்ந்த பிறகு அப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்கிறதுன்னு கருணாநிதிட்டு போய் ஆலோசனை கேட்கும்போது எல்லாரையும் என்ன திமுகவில் சேர்த்துக்க சொல்கிறார். யார்? கருணாநிதி. அப்போது பொன்முடி திமுகவில் இணைந்து, பொன்முடி செல்வேந்தர் 2 பேரும் திகாவில் எங்கே வர்றாங்க? திமுகவாக மாறிடுறாங்க. கோவை ராமகிருஷ்ணன் நான் திராவிட கழகமே நடத்த போகிறேன்னு கோயம்புத்தூர் போயிடுறாரு. கோயம்புத்தூர் போன பிறகு அவர் திராவிட கழகம் இன்றைக்கு வரைக்கும் நடத்திட்டு இருக்கார். ஆனால் பொன்முடி என்ற சிகாமணியை எங்கே சேர்ந்துடுறாரு? திமுகவில் தன்னை இணைத்து கொள்கிறார். விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக உறுப்பினர். ரைட்டு. இதுக்கு நடுவில் எம்ஜிஆர் மரணம் 87. எம்ஜிஆர் மரணம் அதுக்கு முடிஞ்ச பிறகு நீங்கள் 2 வருஷ காலம் ஆளுநர் ஆட்சி. ஆளுநர் ஆட்சி முடிஞ்ச பிறகு தேர்தல் வருது. தேர்தல் வந்த பிறகு விழுப்புரத்தில் எம்எல்ஏ சீட்டு கேட்குறாரு பொன்முடி. அப்போது அங்கே மாவட்ட செயலாளர் பழனி, தயாநிதி 2 பேர் சீட்டு கேட்குறாங்க. அப்போது சாமிக்கண்ணு நாட்டார், இவர் விழுப்புரத்தில் ஒரு பெரிய தலைவர், திமுகவில் ஒரு பெரிய தலைவர். நீங்கள் திமுக எமர்ஜென்சியில் இருந்த காலத்தில் கருணாநிதி வீட்டுக்கு வந்து கருணாநிதியை தைரியம் கொடுத்து வீட்டுக்கு தேவையான மளிகை சாமானம், போக்குவரத்தெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 10,000 ரூபா கட்டையும் கொடுத்துட்டு போகக்கூடிய கருணாநிதிக்கு நெருக்கமான ஒரு தலைவரில் ஒருத்தர் அவர் தான் சாமிக்கண்ணு நாட்டார். இப்போ சாமிக்கண்ணு நாட்டாருக்கு எம்எல்ஏ ஆக்கிறதா, பழனியை எம்எல்ஏ ஆக்கிறதா, இல்லை தயாநிதியை எம்எல்ஏ ஆக்கிறதா? யாருக்கு சீட்டு? தயாநிதி சொல்கிறார், ஐயா அவரை கட்சி கெடுத்து வச்சுருக்கான், இவருக்கு கொடுத்தீங்கன்னா நான் வேலை செய்ய மாட்டேன். பழனி அவருக்கு கொடுத்தா நான் வேலை செய்ய மாட்டேன். அப்போ 2 பேர் 2 கோஷ்டி. அப்போ சாமிக்கண்ணு நாட்டாரை கூப்பிட்டு அவர் ஃபிஷர்மேன் சமூகம், மீனவர் சமூகம், யோ நீ இல்லையா 2 பேர் அடிச்சுக்கிறாங்க. அப்போ எனக்கு எம்எல்ஏ சீட்டு வேண்டாம் தலைவரை, என்ன சீட்டு வாங்கி கொடுத்து உள்குத்து குச்சி எல்லாம் தோக்கடிச்சிருவாங்க. ஒன்று வன்னியராக இருக்கணும் எங்கள் விழுப்புரத்தில், இல்லைன்னா உடையாராக இருக்கணும், பச்சைமுத்து உடையாராக இருக்கணும். 2 இல்லாமல் மீனவர் சமூகம் அங்கே ஜெயிக்க முடியாதுன்னு சாமிக்கண்ணு நாட்டார் சொல்கிறார். அப்போ யாரை எம்எல்ஏ போடுறது? சரி விழுப்புரம் தள்ளி வை, அப்புறம் பார்த்துக்குவோம். இதுக்கு நடுவில் நேராக என்ன பண்ணுறாரு? பொன்முடியும் போய் சீட்டு கேட்குறாரு. பொன்முடியும் போய் சீட்டு கேட்குறாரு. சீட்டு கேட்கும்போது என்னையா வேலை பார்க்குற? பேராசிரியர். எவ்வளோயா செலவு பண்ணுவேன்? 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபாயா? 1 லட்சத்துக்கு எப்படியா எலெக்ஷன் நிற்க முடியும்? தயாநிதியும் பழனியும் 1 கோடி செலவு பண்ணுறாங்கிறாங்க. எவ்வளவு? 1 கோடி. நீ வாத்தியார் வேலை பார்த்துட்டு 6,000 சம்பளம் வாங்கிட்டு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுவியா? அதெல்லாம் வாய்ப்பு இல்லையா?
பேராசிரியர் அன்பழகன் சொல்கிறாரு, யோ நானும் ஒரு வாத்தியார் தாயா, நீயும் ஒரு வாத்தியார், பேசாம பள்ளிக்கூடத்தில் போய் பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடு, இங்கே வந்து கட்சி கிச்சி அரசியல்னு வராத, இது நிம்மதியான பொழப்பு இல்லை. நானே வந்துட்டு ஏன்டா அரசியலுக்கு வந்துட்டு இருக்கேன், பேசாம மாணவர்களுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் எடுத்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் அறிவாளியாக உருவாக்கலாம்யா, இந்த வேண்டாயா அரசியல், போயா போய் வேலை பார். யார் விரட்டி விட்றா? பேராசிரியர் அன்பழகன், திமுகவினுடைய பொதுச் செயலாளர். இதுதான் பொன்முடிக்கு நேர்ந்த அவமானம். பொன்முடி நீ நமக்கு எங்கே சீட்டு கிடைக்க போகுது? ஏன்னா பழனியும் பெரிய கோடீஸ்வரர், தயாநிதியும் பெரிய கோடீஸ்வரர், சாமிக்கண்ணு நாட்டார் பெரிய எக்ஸ்போர்ட்டர், மீன் கருவாடு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பல கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பெரிய கோடீஸ்வரர். அப்போ இவர்களுக்கு மத்தியில் ஒரு ஏழை வாத்தியார் எப்படி எம்எல்ஏவாக முடியும்? வாய்ப்பே இல்லை. போய் வெளியே நிற்கிறாரு. உள்ளே என்ன நடக்குது? விழுப்புரத்தை தள்ளி வச்சுட்டாங்க. பழனியும் தயாநிதியும் 2 பேர் 2 துருவமாக இருக்காங்க. அவருக்கு சீட்டு கொடுக்காத, இவனுக்கு சீட்டு கொடுக்காத. அவருக்கு சீட்டு கொடுத்தா நான் தோக்கடிச்சிருவேன், இவருக்கு சீட்டு கொடுத்தா நான் தோக்கடிச்சிருவான். கட்சி வன்னியரும் உடையாரும் 2 பிம்பம். அப்போ பொன்முடி பார்க்குறாரு, சரி 2 பேருக்கு சீட்டு இல்லை, சாமிக்கண்ணு நாட்டார் நினச்சா நமக்கு சீட்டு வாங்கி கொடுக்க முடியும். அதனால் பொன்முடி என்ன பண்ணுறாரு? திராவிட கழக சுயமரியாதைக்காரர் நேராக போய் நீட்டி நிமிந்து சாமிக்கண்ணு நாட்டார் காலை பிடிச்சிடுறாரு. எங்கே? அறிவாலயம் வாசலில். நீங்கள் தான் எனக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும், நீங்கள் சொன்னால் கருணாநிதி கேட்பார், நீங்கள் சொன்னால் நீங்கள் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நான் எம்எல்ஏ ஆயிடுவேன். காலையை கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறார் பொன்முடி. உடனே வாத்தியார எந்திரியா, யார் காலையும் உழுகாத, வா. நேராக கூட்டிகிட்டு போகிறார். உள்ளே கூட்டிகிட்டு போய், தலைவரை இவருக்கு சீட்டு கொடுங்க, நான் ஜெயிக்க வைக்கிறேன், நல்ல வாத்தியாராக இருக்கான், நல்ல பையனாக இருக்கான். கருணாநிதி கிட்ட யார்? சாமிக்கண்ணு நாட்டார். ஏன்னா சாமிக்கண்ணு நாட்டார் கருணாநிதிக்கு நெருக்கமான நண்பர். இன்றைக்கி விழுப்புரத்தில் இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக், நர்சிங் காலேஜ் நிறைய வச்சு நடத்துகிறார். இன்றைக்கி ஒரு 85 வயசு அவருக்கு. அவர் தான் பொன்முடியினுடைய குரு, பொன்முடியினுடைய ஆசான். தலைவர் கருணாநிதி. அரசியலுக்கு அடையாளம் கொடுத்தவர், அறிமுகம் கொடுத்தவர் யார்? சாமிக்கண்ணு நாட்டார். அப்போ சாமிக்கண்ணு நாட்டார் சொன்னால் கருணாநிதிட்டு அப்பீலே இல்லை. சரிங்க, அவர் ஜெயிச்சுட்டு போகிறார், இவர் ஜெயிச்சுட்டு போகிறாரு, விட்டுருங்க. அப்போ தயாநிதியும் பழனியும் கூப்பிட்டு மாவட்ட செயலாளர்கள், அவர் முன்னாள் மாவட்ட செயலாளர், இவர் இந்நாள் மாவட்ட செயலாளர். யோ என்ன ஒன்றுங்களும் தெரியும், ஒருத்தர் எம்எல்ஏ, ஒருத்தர் மாவட்ட செயலாளர், ஜெயிக்க வச்சுருக்கியா? வாத்தியார் நல்ல பையன், தேர்தலில் ஜெயிச்சிட்றாரு. இவர் டாக்டரேட் முடிச்சிருக்கார், பிஹெச்டி. இதனால் இவருக்கு என்ன இலாக்கா? சுகாதாரத்துறை இலாக்கா. முதல் முறை எம்எல்ஏ சீட்டு, நேரடியாக மந்திரி. இதுதான் இவர் திமுகவுக்குள்ள வந்த வழியை மறந்து விட்டார். சாமிக்கண்ணு நாட்டாரை கண்டுக்கிறதே இல்லை. சாமிக்கண்ணு நாட்டார் பல நேரத்தில் உதவிக்கு போயிருக்காரு. அமைச்சரான பிறகு பொன்முடி அவரை திரும்பியே பார்ப்பதில்லை. இது ஒரு பழைய கதை. இதுக்கு நடுவில் இவர் எப்படி திமுகவினுடைய கோட்டைக்குள்ளே பூந்தார்னா, கருணாநிதியுடைய மூத்த மகன் மூக்கா முத்துனுடைய மகள் தான் தேன்மொழி. அந்த அம்மாவை கடலூருக்கு கட்டி கொடுத்தது. வெல்வெட் ஷாம்பு குடும்பத்துக்கு தான் இந்த அம்மாவை மருமகளாக போகுது. அப்போ நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிற பொழுது பிரசவத்துக்காக அனுமதிச்சிருக்காங்க கடலூர் மருத்துவமனையில். அப்போது பொன்முடி மனைவி பார்க்க போகிறாங்க. அமைச்சர் கோதாவில் சைரன் வச்ச காரில் போகிறாங்க. அப்படி போகிற பொழுது டாக்டர் சொல்கிறாரு, இங்கே வைத்தியம் பண்ண முடியாது, கொஞ்சம் நிலைமை சிக்கலாக போச்சு. உடனடியாக என்ன பண்ணுறீங்க, காரில் ஏற்றி மெட்ராஸ் இசபெல்லா ஆஸ்பத்திரி கொண்டு போயிருங்க, அதுதான் பாதுகாப்பு. இங்கே குழந்தை நார்மல் டெலிவரி இல்லை, ஒரு சிக்கலாகி போச்சு, எவ்வளோ சீக்கிரம் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு போயிடணும். பொன்முடி முன்னாடி உட்காந்துக்கிறார். முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸு. பொன்முடி மனைவியினுடைய
தலையில் மடியில் படுத்துக்குது அந்த அம்மா. யார்? கர்ப்பிணி தேன்மொழி. காரு 2.5 மணி நேரத்தில் அடித்து பிடிச்சி எங்கே போகுது? சென்னை நோக்கி போகுது, ஆஸ்பத்திரிக்கு போகுது. இதில் ஆம்புலன்ஸ் முன்னாடி போகுது. இப்போ ஆஸ்பத்திரி அங்கே ரெடியாக இருக்குது. வந்துட்டாங்களான்னு 2.5 மணி நேரம் சிங்கிள் ரோடு. இப்போ இது மாதிரி 4 ட்ராக்லாம் கிடையாது. கடலூர்லேருந்து பாண்டிச்சேரி வழியாக 2.5 மணி நேரத்தில் போய் சேர்ந்தா அங்கே டாக்டரு கருணாநிதி, மூக்காமுத்து, தயாளு அம்மா எல்லாம் கண்ணீரோடு காத்துட்ருக்காங்க. ஏன்னா நிறைமாத கர்ப்பிணி, டாக்டர் வேறு சிக்கல்ட்டார், ரோடு வேறு சிங்கிள் ரோடு, குண்டும் குழியுமா இருக்கும். இதில் எப்படி இந்த கர்ப்பிணி பெண்ணை கொண்டு சேர்த்த போகிறாங்களோ அப்படின்னு எல்லாருமே வேதனையோடு இருக்கிற பொழுது பொன்முடி மனைவி விசாலாட்சி கொண்டு குழந்தைய தாயும் சேயும் சுகப்பிரசவம். அப்போ டாக்டர் கட்டி பிடிச்சி சொல்கிறார் பொன்முடியை, 20 நிமிடம் தாமதித்திருந்தால் தாயும் சேய்க்கும் பெரிய அபாயம் நேர்ந்திருக்கும். அந்த அபாய கட்டத்தை தாண்டிட்டீங்க. 20 நிமிஷத்தில் அந்த 20 நிமிஷம்தான் பெரிய அதிர்ஷ்டமான நேரம். 20 நிமிடம் கழித்து வந்திருந்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சராக இருக்கும். நீங்கள் தயாளம்மா போய் கட்டி பிடிச்சிக்குது பொன்முடியுடைய மனைவியை, என் குடும்பத்தையே காப்பாற்றிட்ட, குல விளக்கை காப்பாற்றிட்ட. இதுதான் பொன்முடி எங்கே போய் நெருக்கமாகிறாரு? கருணாநிதியுடைய குடும்பத்துக்குள்ளே நெருக்கமாவதற்கு சாதகமாக அமைந்த நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இதன் பிறகு கருணாநிதியினுடைய குடும்பத்துக்குள்ள நெருக்கமான ஒரு நபராக மாறி போய்விட்டார். இதுதான் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் அசைக்க முடியாத தலைவர் இன்னைக்கு. அதுக்கு அடுத்த கட்டமாக கட்சியில் வளர்ந்தது எப்படி சார்? இல்லை, கேபினட்டில் வளர்ந்துட்டிங்கன்னா கட்சியில் வளர்ந்துடலாம். விழுப்புரத்தில் விழுப்புரம், தென்னார்காடு, வட ஆற்காடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வன்னியர் பெல்ட். ராமதாஸுடைய அரசியல் இடமே அங்கே தான். செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம், துரைமுருகன், சேல வீரபாண்டி ஆறுமுகம் எல்லாம் பெரிய வன்னியர் லீடர்கள். இதுக்கு நடுவில் வன்னியர்கள் அரசியலுக்குள்ள பொன்முடி உடையார் அரசியலை டெவலப் பண்ணணும். அப்போ தான் வன்னியர் லீடர்கள் பூராமல் கருணாநிதியை மிரட்டாமல் இருப்பாங்க. எல்லாம் நீங்கள் செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்த ஆறுமுகம், சேல வீரபாண்டி ஆறுமுகம், துரைமுருகன் இப்படி யார் எடுத்தாலும் கருணாநிதி பயந்துக்குவார். ஏன்? ஒரு பெரும்பான்மையான சமூகம். இவர்களை நடவடிக்கை எடுத்து அப்படியே எல்லாம் வெளியே போயிடுவான், அதிமுக பக்கம் போயிடுவான். அதனால் இந்த வன்னியர் பெல்ட்டுக்குள்ளே யாரை டெவலப் பண்ணணும்? ஒரு உடையாரை டெவலப் பண்ணணும். இதுதான் கருணாநிதியினுடைய அரசியல் சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில். எப்படி கட்சிக்குள்ள பெரிய தலைவராக உருவாகிட்டார். கருணாநிதி வளர்த்தி விட்டுருக்காரு. கருணாநிதி அவர்களே வளர்த்தி ஏன் யாரை அரசியலில் தலையெடுக்காமல் பண்ணுறதுக்கு? வன்னியர் அரசியலில் தன்னை மிரட்டிடும், தன்னை டாமினேஷன் பண்ணிடும். அதனால் ராமதாஸ் வன்னியர் தலைவர் எல்லா அந்த பெல்ட்டு பூராமல் சவுத் ஆர்காடு, நார்த் ஆர்காடு, தமிழ்நாட்டினுடைய வடபகுதி பூரா யாருடைய பெல்ட்டு? வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை. வன்னியர் வாழணும்னா நீங்கள் வன்னியர் வாக்கு வன்னியருக்கு தான் போடணும். இதை தாண்டி திமுகவை வன்னியர்களை நோக்கி திருப்பியவர் துரைமுருகன் உட்பட வன்னியர் தலைவர்கள். இவர்களை நீங்கள் டம்மியாக வச்சுருக்கணும்னா அந்த பெல்ட்டில் இன்னொரு சமூகத்தை டெவலப் அதுதான் அந்த சூத்திரத்தில் தான் கட்சிக்குள்ள அபரிமிதமாக வளர்ச்சியை எட்டியவர் பொன்முடி. பாமக அரசியலை, வன்னியர் அரசியலை, அதிமுக அரசியலை, 2 அரசியலையுமே மீறி திமுக அரசியல் பண்ண வேண்டுமென்றால் பொன்முடியினுடைய அரசியலை நீங்கள் கொம்பு செய்து விடணும். ராமதாஸ் அரசியல்
பாமகவுக்குள் வளர்ந்த பிறகு பாமக அரசியலை மீறி, வன்னியர் அரசியலை மீறி திமுக அரசியலை மிகப்பெரிய அளவுக்கு வளர்த்தெடுப்பதற்கு யார் தேவைப்பட்டார்? பொன்முடி தேவைப்பட்டார். அப்போ முதல் தடவை அவர் ஹெல்த் மினிஸ்டர், ரெண்டாவது தடவை போக்குவரத்து துறை, இப்படி வளமான துறைகளை பொன்முடிக்கு கொடுக்குறாரு. இப்போ பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பொன்முடி இப்போ சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டிக்கிட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் மாட்டிக்கிட்டார். காரணம் கேட்டிங்கன்னா, இவர் கனிம வளத்துறை அமைச்சர் 2006-11 பீரியடில் கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அப்பா கனிம வளத்துறை அமைச்சர், மகன் கௌதம் சிகாமணி கனிம வளத்துறை கான்ட்ராக்டர். எப்படி இது? நீங்கள் சவுடுமண் குவாரி விழுப்புரத்தில் மட்டும்தான் எடுத்து விற்கணும். ஆனால் இவங்க எங்கே விற்கிறாங்க? எல்லாம் சென்னைக்கு. எப்படி? எத்தனை மாவட்டம் தாண்டி? விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, சென்னை, 2-3 மாவட்டம், 4 மாவட்டம் தாண்டி கொண்டு வந்து சென்னையில் விற்கிறாங்க. 2,66,000 லாரி, ஏறக்குறைய 26 கோடி ரூபா. இந்த தாசில்தாரே புகார் கொடுக்குறாரு. இந்த புகாரை 2011 ஜெயலலிதா வந்த பிறகு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு இந்த வழக்கை நீங்கள் உள்ளூர் மந்திரியான CV சண்முகம் இதை கண்காணித்து இந்த வழக்கில் பொன்முடிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். விழுப்புரத்தில் பொன்முடி அரசியலே இருக்கக்கூடாது. யார் சொல்கிறா? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு நீங்கள் கொள்கை ரீதியாக பெரிய சிம்ம சுப்பனமாக இருக்கிறவர் பொன்முடி. எதனால் சார்? பர்சனல் பிரச்சனைகள் எதாவது இருந்திருக்கா? ஆமாம், 2 பேரும் பர்சனல் பிரச்சனை தான். இவர் திருடுவதை அவர் அனுமதிக்கலை. குவாரி நடப்பதை, குவாரியில் பல கோடி ரூபாய் சவுடு மண் எடுத்து விற்பதை ஜெயலலிதா விரும்பலை. ஏன்னா பொன்முடி விழுப்புரத்தில் இருக்க வரை அதிமுக வளராது. அதிமுக வளராது. பர்சனல் பிரச்சனை தானே. அப்போ அதிமுக வளர்க்கணும்னா அதிமுகவில் ஒரு 25 MLA சீட்டு வேணும்னா பொன்முடியை சிறைக்கு அனுப்பணும். இந்த வேலையை CV சண்முகத்திட்ட கொடுக்குறாரு ஜெயலலிதா. ஆனால் CV சண்முகம் பொன்முடியோடு இணைந்து கொள்கிறார். மறைமுக கூட்டு. இந்த கூட்டை தெரிந்த பிறகு தான் ஜெயலலிதா CV சண்முகத்தை 2011 கல்வித்துறை அமைச்சர்லேருந்து அந்த மாதிரி ட்ராப் பண்ணுது. காரணம், விழுப்புரம் என்பது அதிமுகவுடைய கோட்டையாக மாற்றணும். எப்போவுமே திமுக கோட்டை தான். வட ஆற்காடு, தென் ஆற்காடு நீங்கள் யாருடைய கோட்டை? திமுக கோட்டை. இந்த திமுக கோட்டையில் ஓட்டை ஆக்கணும். இதுதான் ஜெயலலிதாவுடைய திட்டம். ஜெயலலிதாவை பொறுத்தவரை அதிமுக வன்னியர் பெல்ட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்படி பல அரசியல் கட்சி வளர்வதற்கு பொன்முடி தடையாக இருக்கார். அப்போது பொன்முடியை பலவீனப்படுத்துவதன் மூலம்தான் அதிமுகவை வளர்த்தெடுக்க முடியும். பொன்முடியினுடைய பெரிய மகன் உதயநிதி அகில உலக நற்பணி மன்ற தலைவர். 2வது அசோக் சிகாமணி ICC தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர். அகில இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தலைவர் யார்? அமித்ஷா மகன் ஜெய்ஷாவும் அசோக் சிகாமணியும் நண்பர்கள். அப்பா திமுக, மக பாஜக ஆதரவாளர். என்ன ஒரு சம்பந்தம், ஒரு கிரிக்கெட் மூலியமா ஒரு சம்பந்தம் வந்திருக்கலாம்ல? ஆமாம், சம்பந்தம் வந்திருக்கலாம். அப்போது பிஜேபியிலே சேர்ந்து கொண்டிதான் சம்பந்தம் வந்து. அதிமுக திமுக 2 கட்சி ஆட்சியில் இருக்கிற பொழுது அதிமுககாரன் திமுககாரன் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாது, திமுககாரன் அதிமுககாரன் கல்யாண வீட்டுக்கு போகக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சம்மந்தம் வச்சுக்கலாம்ல சார்? சம்மந்தம் வச்சுக்கலாமா? ஜெயலலிதாவுக்கு தன்னுடைய கட்சிக்காரன் எங்காவது திமுககாரனை பார்த்து பேசினாலும் நம்ம கட்சி நீக்கணும். திமுகவை ஆட்சியில் இருக்கும்போது, எப்பவுமே ஆட்சியில் இருக்கும்போது சரி, காட்சியில் இருக்கும்போதும் சரி. தாமரக்கணி செத்து போயிட்டார்.
திமுகவில் இருந்தார். அப்போ அவருடைய மகன் இன்பத்தமிழன் அதிமுகவில் அமைச்சர். அப்பஞ்சாவுக்கு இந்த அம்மா கேட்டு தான் போகணும். கேட்காமல் போனால் அங்கேயே மந்திரி இல்லை. அப்பா திமுககாரரு தாமரக்கணி எம்எல்ஏ, அவருடைய மகன் இன்பத்தமிழன் அதிமுகவில் அமைச்சர். சம்மந்தமெல்லாம் வச்சுக்கூடாது, சம்மந்தமெல்லாம் வச்சுக்கவே கூடாது. அப்போ நீங்கள் ஜெயலலிதா பேரை சொல்லி ஜெயிச்சுட்டு பிஜேபியில் சேர்ந்துருவீங்களா? பிஜேபி கூட வியாபாரம் பண்ணுவீங்களா? அப்படி வைக்க முடியுமா? வைக்கலாமா? வைக்கக்கூடாது. யார் பேரை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க? ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்குறீங்க. ஜெயலலிதா பேரை சொல்லி ஓட்டு கேட்டு திமுககாரோட நட்பு வச்சுக்கலாமா? இங்கே ஓட்டு கேட்டது யாரை? திமுக அடையாளம் தான் யாருக்கு? பொன்முடிக்கு, அசோக் சிகாமணிக்கு, கௌதம் சிகாமணிக்கு. நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கலாமா? பிஜேபி யாரை ஒழிக்க நிற்கிது? திமுகவை ஒழிக்கணும்னு நினைக்கிது. திமுக ஜெயிக்கக்கூடாதுங்கிறது. திமுக பைல்ஸ் 1, பைல்ஸ் 2, பைல்ஸ் 3 இப்படி கவர்மெண்ட் கொடுக்குறாரா? நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கலாமா? கிரிக்கெட்டில் 2 பேரும் சேர்ந்து நண்பராக இருக்கலாமா? எப்படி சொல்லுங்கள்? இருக்கக்கூடாது. அப்போ இதெல்லாம் பொன்முடியுடைய மகன் அசோக் சிகாமணி தமிழ்நாடு கிரிக்கெட் வாரியத்தினுடைய நீங்கள் மிகப்பெரிய பொறுப்பில் வந்த பிறகு திமுக இதை கண்டுகொள்வதில்லை. என்ன காரணம் கேட்டால், பொன்முடி திமுகவில் மிகப்பெரிய தலைவராக வளர்ந்து விட்டார். அதிமுக அமைச்சர்களோடையும் இவர் கூட்டணி வச்சுருக்காரு, மறைமுக கூட்டணி. இதில் நீங்கள் குவாரியில் மணல் திருடுவதற்கு அந்த தாசில்தாரே புகார் கொடுக்குறான். அளவை மீறி பல லட்சக்கணக்கான லாரிகள் எடுத்து சென்னையில் விற்கப்பட்டது. இப்போ அந்த வழக்கில் அளவுக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கு. இவருக்கு வந்த வருமானத்தோட பல கோடி சொத்து இருக்குது. இந்த சொத்து எப்படி வந்தது? வருமானத்துக்கு மீறிய சொத்து எப்படி வந்ததுன்னா மக்கள் காசை கொள்ளையடிச்சது. அப்போ நீதிமன்றம் வழக்கு போட தானே செய்யும். இப்போ இந்த நீதிமன்றத்தில் சூமோட்டாவாக இந்த குவாரி வழக்கு விழுப்புரத்தில் நடக்குது. விழுப்புரத்தில் நடந்து முடிந்த பிறகு நீங்கள் வேலூருக்கு அந்த வழக்கை மாற்றுறாரு. வேலூரில் ஒரு பெண் நீதியரசர் இதில் ஊழலே நடக்கலைன்னு கொடுத்துட்றாரு. ஊழலே நடக்கலை, இது நியாயமாக நடந்திருக்குன்னு. அப்போது நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் இந்த வழக்கை தானாக முன் வந்து எடுக்கிறார். எடுத்து பார்த்தா பல கோடி ஊழல் நடந்திருக்கு, பல கோடி ஊழல். அப்போ இந்த ஊழலை தண்டிக்கணும்னு சொல்லி இந்த வழக்கு பதிவு செய்கிறார். வழக்கு பதிவு செஞ்ச பிறகு எம்எல்ஏ பதவி போயிடுச்சு, மந்திரி பதவி போயிடுது. மந்திரி பதவி போன பிறகு டெல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறார். போய் இந்த வழக்கில் எனக்கு தீர்ப்பு வேணும், நான் குற்றமற்றவன், நான் ஊழலே பண்ணாதவன். இவருடைய தண்டனையை இவருக்கு இவர் மனைவிக்கும் தண்டனை 50 லட்ச ரூபா அபராதம், 2 வருஷம் சிறை தண்டனை. இந்த தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் போகிறார். சுப்ரீம் கோர்ட்டு இந்த தண்டனையை நிறுத்தி வைத்த பிறகு மீண்டும் மந்திரி ஆகிறாரு, மீண்டும் அவருக்கு பொறுப்புக்கு வராரு. அப்போது சார் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அவங்க மனைவிக்கு எதுக்கு சார் தண்டனை? அது என்ன விஷயம்? சொத்து பூரா மனைவி பேரில் இருக்குது. சொத்து பூரா அமைச்சர் பேரில் சொத்து வச்சுக்க முடியாதுல்ல. அப்போது விசாலாட்சி பேரில் பல கோடி ரூபாய்க்கு சொத்து. இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்துன்னு நீங்கள் ஆடிட்டு கணக்கு காமிக்கிறோமா இல்லையா? சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபு இத்தனை கோடி ரூபா உங்கள் பேரில் எப்படி சொத்து வந்தது? என்ன வியாபாரம் பண்ணீங்க? அப்போது உங்கள் கணவர் அமைச்சராக இருந்த பொழுது ஊழல் செய்த பணத்தில் உங்கள் சொத்து வாங்கியிருக்கார். இதுதான் வழக்கு. இப்போ இல்லை நான் வியாபாரம் பண்ணேன், விவசாயம் பண்ணேன், எனக்கு நிலம் இருக்குது, எதையுமே காமிக்க முடியல கோர்ட்டில். அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுது? இவரை கணவர் உடைய ஊழலுக்கு மனைவியும் துணை போகி இருக்கிறார். இதுதான் வழக்கு. 2 பேருக்குமே 50 லட்ச ரூபா அபராதம், 2 பேருமே சிறையில் 2 வருஷம் உள்ளே கிடக்கணும். இதுதான் தண்டனை. அப்போது பொன்முடியை பொறுத்தவரை, பொன்முடி சாதாரண பள்ளிக்கூடத்து ஆசிரியராக இருந்து திராவிட கழக பகுத்தறிவாளர்கள மேடை பேச்சாளராக இருந்து இப்போ இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வருவதற்கு காரணம் திமுகவில் இவர் அமைச்சராக இருந்த பொழுது
ஊழல் செய்து சம்பாதிக்கப்பட்ட பல கோடி ரூபாய் தான் இவருக்கு இத்தனை பெரிய சொத்துக்களாக மாறி இருக்கிறது. இப்போ இந்த வழக்கில் தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தாலும் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நீதிமன்றம் பல சொத்துக்களை முடக்கியிருக்கு. எந்தெந்த சொத்துக்கள்? விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய நிலம், பள்ளிக்கூடம், அவருடைய காம்ப்ளெக்ஸு, இப்படி பல சொத்துக்களை முடக்கியிருக்கு. இதெல்லாமே வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்த சொத்துக்கள். இதுக்கு மீண்டும் நீதிமன்றம் தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார். இப்போ ஊழல் என்பது இவரை பொறுத்த வரைக்கும் மிக சாதாரண பள்ளிக்கூடத்து வாத்தியாராக இருந்த இவர் இத்தனை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்துக்கள் சேர்ந்தது எப்படி என்பதை நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். ஒரு இறுதியான கேள்வி சார், இது அடுத்த கட்டமாக என்ன சார் இந்த வழக்குடைய தீர்ப்பாக இருக்கும் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது உச்சநீதிமன்றம் இவருடைய தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கு. அந்த தண்டனையை விலக்கினால் இவர் ஜெயிலுக்கு போய்த்தாகணும், இவர் மனைவி சிறைக்கு போய்த்தாகணும். இது இத்தனை கோடி ரூபாய் எப்படி நிலங்கள், சொத்துக்கள், பள்ளிக்கூடம், இன்ஜினியரிங் காலேஜு, ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜு, இன்டர்நேஷ்னல் ஸ்கூலு, இப்படி பல நிறுவனங்கள் எப்படி வந்துன்னு நிரூபிக்கணுமா இல்லையா நீதிமன்றத்துக்கு? நீதிமன்றம் இந்த சொத்து ஆவணங்களை நீங்கள் நேரடியாக ஆய்வு செய்ததில் அதற்கான வருமான வரி கட்டவே இல்லை, வருமானம் வந்ததுக்கான சோர்ஸை காமிக்கல. இதெல்லாமே பொன்முடி மனைவி மீது புகார் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது. இந்த புகார்கள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக இவர் தேர்தலில் நிற்க முடியாது. 5 ஆண்டுகள் எந்த தேர்தலில் நிற்க முடியாது. மந்திரி பதவி பறிபோகும், எம்எல்ஏ பதவி பறிபோகும். இதுதான் கூடிய விரைவில் நீங்கள் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து நீங்கள் அந்த வழக்குகளை தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பதை வாபஸ் பெற்றால் பொன்முடி மனைவியும் சிறைக்கு போவது உறுதி. சார் தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம் சார்.